வெல்கம் டு அர்ஜன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கட்டைப்புடி இல்லாமல் கட்டைப்புடி கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு நான் 5 கலரில் ஒயர் எடுத்திருந்தேன். இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து 1 ரோல் ஃபுல்லாகவே தீர்ந்துருச்சு. மிச்சம் இருக்க 4 கலரில் கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் இருக்குது. இப்போ இந்த பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 16 ஒயர் 9 அடியில் கட் பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் வந்து 8 லைன் வந்து 7 அடியில் கட் பண்ணிக்கோங்க. 8 ஒயர் 7 அடியில் கட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ் வந்து 11 வருஷம் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கேலில் 9 அடியில் கட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 அடியில் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து 4 கலரில் 2 ஒயராக பிரித்து வச்சுக்கோங்க. 9 அடியில் கட் பண்ண ஒயரை 8 ஒயரையும் நம்ம இப்போ ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்கேலில் 1 2 3 3 அடியில் ரன்னிங் ஒயரை விட்டுட்டு ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரில் 4 கலர் ஒயர் 8 8ஆக டிவைட் பண்ணி பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு நாட்டு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வரிசைக்கு மட்டும்தான் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆரஞ்சு கலர் ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்குது. கொஞ்சம் நாட்டை லூஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கலர்லையும் 2 ஒயராக இந்த ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ மறுபடியும் லூப்பை மடித்து வச்சுட்டு ப்ளூ கலர் லூப் மடிச்சுட்டு ஆரஞ்சு கலர் ஒயரை மேலே வச்சு பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துட்டு நம்ம நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். பேசிக் நாட் போட்டுட்டு நாட்டை செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு அப் அண்ட் டவுன் இருக்குது, பரவாயில்ல. இப்போ ப்ளூ கலரில் நம்ம வந்து ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு ப்ளூ கலர் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் மேலே போட்டு பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு நாட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாட்டும் சேர்க்கும் போது அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேஸ்கெட் மேலே போடுறப்ப அன்ஈவனாக தெரியும். செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வரிசைக்கு மட்டும்தான் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு எல்லா ஒயரையும் ஒரு கலரில் 2 ஒயராக ஜாயின் பண்ண போகிறோம். 9 அடியில் கட் பண்ணி வச்சுருந்த 8 ஒயரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 7 அடியில் கட் பண்ண ஒயர் எடுத்து அடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரன்னிங் ஒயரில். அதுக்கப்புறம் 9 அடியில் கட் பண்ணி வச்சுருந்த ஒயரையும் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு கலரில் 2 ஒயராக ஜாயின் பண்ணியிருக்கோம். சென்டரில் மட்டும் 7 அடியில் 8 ஒயர் ஜாயின் பண்ணியிருப்போம். திருப்பவும் 8 ஒயர் வந்து 9 அடியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா கலர்லேயும் 2 ஒயராக ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்புறம் சைடில் வந்து அளந்து 3 அடிக்கு விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு திருப்பியும் ப்ளூ கலர் ஒயரில் இன்னொரு வரிசை போட போகிறோம். ப்ளூ கலர் ஒயரை அளந்து விட்டுட்டு இப்போ நம்ம நார்மல் நாட் போட போகிறோம். ப்ளூ கலர் ஒயரில் லூப் க்ரியேட் பண்ணி ரன்னிங் ஒயரில் ஆரஞ்சு கலர் ஒயரை சுற்றி ஆரஞ்சு கலர் ஒயரை ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு எடுத்து நார்மல் நாட் போட்டுறோம். இந்த வரிசையை போட்டுட்டு 11 வரிசை போட போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் 3 வரிசை, ரெட் கலரில் 2 வரிசை, பிங்க் கலரில் 2 வரிசை. அதே மாதிரி இந்த பக்கம் மொத்தம் 11 லைன் போட்டிருக்கோம். பேஸில் இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது. இதில் கலர் ஒயருன்றதுனால நான் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு இந்த சைடு வால் மட்டும்
பார்டர் டிசைன் வர மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி அந்த ஒயரை மட்டும் உங்களுக்கு வெட்ட சொல்லலை. இப்போ வந்து நம்ம அந்த சைடு வாலுக்கு பார்டர் ஒயரை எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். அந்த ஆரஞ்சு கலர் ஒயரை சைடு வால் பக்கம் திருப்பி ஆரஞ்சு கலர் ஒயரை அளந்து விட்டுட்டு பிளாக் கலர் ஒயரை லூப் க்ரியேட் பண்ணி பிங்க் கலர் ஒயரை எடுத்து இப்போ நம்ம சைடு வால் போடுறதுனால சைடில் வந்து பத்தாமல் போயிடுமேலாம் யோசிக்காதீங்க. கரெக்டாக தான் இருக்கும். 3.25 அடி ஒயர் விட்டுருந்தாலே கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து 3 அடிக்கு ஒயர் விட்டுருக்கோம், அதனால கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இந்த சைடு இப்போ 2 பக்கமும் நம்ம பிளாக் கலர் ஒயரில் ஒரு வரிசை போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு வரிசை அந்த பக்கம் ஒரு வரிசை போட்டுட்டு மேலே எப்படி கூடை வளர்க்கலான்னு பார்க்கலாம். மேலே வந்து நம்ம சிவன் கண் நாட்டில் போட போகிறோம். சிவன் கண்ணில் நாட் போடுறதுக்கு நார்மல் நாட் தான் பேசிக் நாட் போடணும். இப்போ நம்ம நார்மல் நாட் போட்டுட்டு அடுத்து சிவன் கண் நாட் போட போகிறோம். சிவன் கண் நாட்க்கு ஒயரை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒயர் வந்து 2 இன்ச்சுக்கு வெளியே விட்டுட்டு ப்ளூ கலர் ஒயரை மடித்து வச்சு பிளாக் கலர் ஒயரில் ட்விஸ்ட் பண்ணி ப்ளூ கலர் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு பிளாக் கலர் ஒயரை ரன்னிங் ஒயரில் விட்டு எடுத்துடணும். இப்போ சிவன் கண் நாட் போட்டுட்டோம். ஒரு நாட் நார்மல் நாட்னா அடுத்த நாட் சிவன் கண் நாட் போடணும். இப்போ நார்மல் நாட் போடுறோம். இதே மாதிரி கார்னர் வரைக்கும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கார்னர் டேர்ன் பண்ண போகிறோம். பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை மடித்து பிங்க் கலர் ஒயர் மேலே போட்டு பிளாக் கலர் ஒயருக்குள்ளே பிங்க் கலர் ஒயரை விட்டு நார்மல் நாட் டைட் பண்ணிக்கோங்க. நாட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த நாட்டோட ஹோல் வந்து முக்கோண வடிவில் இருக்கும். நம்ம கார்னர் டேர்ன் பண்ணிட்டோம். கார்னர் டேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த நாட் வந்து சிவன் கண் நாட் வருது. இப்போ சிவன் கண் நாட் போடுவோம். பிங்க் கலர் ஒயரை மடித்து பிளாக் கலர் ஒயரை லூப் க்ரியேட் பண்ணி பிளாக் கலர் ஒயருக்குள்ளே விட்டு எடுத்துட்டா சிவன் கண் நாட் போட்டுடும். நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வருஷம் மட்டும் அப்படி இருக்கும். ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயரும் 2 ஒயராக ஜோடி ஜோடியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிவன் கண் நாட்டில் 2 ஒயராக இருக்கும். இப்போ நம்ம ஏணிப்படி நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த நாட்டை லூஸ் பண்ணி கீழே இருக்க ஒயரை மேலே தள்ளி லூஸ் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ஒயரை மடித்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மடித்து அந்த ஆரஞ்சு கலர் லூப்புக்குள்ளே விட்டு ஆரஞ்சு கலர் ஒயரை எடுத்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயருக்குள்ளே விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஏணிப்படி நாட் போட்டுட்டோம். போட்டுட்டு நல்லா நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது விட்டுருந்தோம் இல்லையா ஒயரு, அந்த ஒயரை வந்து இழுத்து பிடிச்சி நல்லா நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரையும் இழுத்து டைட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒயரு டிஸ்டர்பாக இருக்கும், அந்த ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. 5-6 நாட்டுக்கு இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து போடுறதுக்கு. 4-5 நாட்டுக்கு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயரை இழுத்து நாட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்ட நாட்டை விட்டுட்டு பிளாக் ஒயரை
வெளியே கொண்டு வரணும். அப்படியே திருப்பி பிளாக் ஒயரை வெளியே கொண்டு வந்து பிளாக் ஒயரை மடித்து ப்ளூ ஒயரை மேலே சுற்றி இப்போ நம்ம நார்மல் நாட் தான் போட போகிறோம். சுற்றி லூப்புக்குள்ளே விட்டு இழுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. ஏணிப்படி நாட்னாலே பின்னாடி ஒரு ஒயர் வந்து வரும். இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 21 வரிசை போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நான் பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 21 வரிசை போட்டிருக்கேன். போட்டுட்டு 2 ஒயர் வந்து ஆரஞ்சு கலரில் 2 வரிசை போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ பிக்னஸாக இருந்தால் டவுட் வரும் இல்லையா, எப்படி ஜாயின் பண்ணணும்னு ஒயரு. அதுக்காக இப்போ ஜோடியாக இருக்கு இல்லையா 2 ஒயரு. இந்த 2 ஒயரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ஒயரை விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயரை ப்ளூ கலர் ஒயரை லூப் க்ரியேட் பண்ணி ஆரஞ்சு கலர் ஒயரை சுற்றி ப்ளூ கலர் ஒயருக்குள்ளே ஆரஞ்சு கலர் ஒயரை விட்டு எடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம நார்மல் நாட் போட்டோம். அடுத்து சிவன் கண் நாட் போடுறோம். சிவன் கண் நாட் போடுறது எப்படின்னு நான் என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் நாட் பிகினர்ஸாக இருந்தால் நாட் வந்து கற்றுக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு. கலர் ஒயரில் ஒரு வரிசை சுற்றி கொண்டு வந்துட்டு இப்போ சிவன் கண் நாட் போட்டோம். இப்போ நார்மல் நாட் போட போகிறோம். நார்மல் நாட் போட்டுட்டு அடுத்து சிவன் கண் நாட், லாஸ்ட் நாட் சிவன் கண் நாட்டில் முடியுது. சிவன் கண் நாட் போட்டுட்டு ஏணிப்படி நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நாட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ ஏணிப்படி நாட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ப்ளூ கலர் ஒயரை மடித்து வச்சுக்கோங்க. ஆரஞ்சு கலர் ஒயரை லூப்பை லூஸ் பண்ணி மேலே தள்ளி ப்ளூ கலர் ஒயருக்குள்ளே ஆரஞ்சு கலர் ஒயரை விட்டு நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருக போகிறோம். ஸ்டார்ட் பண்ண ஒயரும் கட் பண்ண ஒயரும் சேர்த்து உள்ளுக்குள்ளே ஒரு 4-5 நாட்டுக்கு சொருகி விட்டுக்கோங்க. இப்போ சென்டரில் இருக்க 8 லைனை வந்து நம்ம உள்ளே சொருக போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு, ரப்பர் பேண்ட் எடுத்து 9 அடியில் போட்டிருந்தோம் இல்லையா கட்டைப்பிடி போடுறதுக்கு, அந்த ஒயர் வந்து பெருசாக இருக்கும். அதை மட்டும் ரப்பர் பேண்டில் இன்செர்ட் பண்ணி ஹேர் பின்னில் அதை மாட்டி ரப்பர் பேண்டை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேஸ்கெட்டோட ஹோலில் சொருகி விட்டுக்கோங்க. நான் இந்த ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா ஒயர் சொருகும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சென்டரில் போட்டிருந்த 8 வரிசையை 2 பக்கமும் சொருகி விட்டுக்கலாம். 3வது வரிசையில் மடித்து சொருக போகிறோம் நம்ம. அதனால் 3வது வரிசையில் எல்லா ஒயரையும் ஒவ்வொரு ஒயராக ஒரே வரிசையில் சொருகிட்டு அதுக்கப்புறம்
நீட்டாக சொருகி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு ஒயரில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு எடுத்துகிட்டு வராது. அதுக்கப்புறம் நேராக வந்து ஒயரை சொருகி விட்டுக்கலாம். ஒயரை கட் பண்ணாதீங்க. ஒயர் இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் சொருகி விட்டுக்கோங்க. பேஸ்கெட்டுக்கு க்ரிப் கிடைக்கிறதுக்காக தான் ஒயர் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம். அப்போ தான் பேஸ்கெட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஒயராக 8 ஒயரையும் இப்படி ஒரே லைனில் சொருகிட்டு, இந்த இது போட்டதுனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகலை. இப்போ நம்ம ஒரு ஒயராக ஒவ்வொரு லைன்லையும் சொருகி விட்டுக்கலாம் இருக்க வரைக்கும். ஏழு அடிக்கு வெட்டியிருந்த 8 லைனையும் சொருகிட்டு நம்ம இப்போ சைட் வாலுக்கு இந்த ப்ளூ லைனில் ஒரு லைன் போட போகிறோம். ஒரு லைன் போட்டுட்டு அப்புறம் தான் சைட் வாலை சொருக போகிறோம். சைட் வால் இன்னும் சொருகலை. 2 பக்கம் மட்டும்தான் சொருகியிருக்கோம். சென்டரில் இருக்க 2 பக்கத்தை மட்டும்தான் சொருகியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரில் ஒரு வரிசை சுற்றி கொண்டு வந்துட்டு நாட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயர் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரைக்கும் ஒரு வரிசை போட்டிருக்கோம். போட்டுட்டு நாட்டை கட் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் நான் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நாட்டை உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். கட் பண்ண ஒயரை உள்ளுக்குள்ளே சொருக போகிறோம். சொருகிட்டு இப்போ நம்ம பேஸ்க்கு போட்டோம் இல்லையா 11 வரிசை. இந்த 11 வரிசையை நம்ம இப்போ உள்ளே சொருகி விட போகிறோம். 2 சைடுமே ப்ளூ லைனில் ஒரு லைன் போட்டுட்டு 11 வரிசையை சொருகி விடுங்க. ஒரு லைனில் ஃபஸ்ட்டு எல்லா ஒயரையும் ஒரு லைனில் இந்த 11 வரிசையில் உள்ள ஒயரை ஒரு லைனில் சொருகிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு நேராக உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. 11 லைனை மடக்கி சொருகியிருக்கோம். நம்ம இழுத்து நல்லா டைட்டாக மடக்கி சொருகிக்கோங்க. சொருகிட்டு நான் எல்லா பக்கமும் போட்டுட்டேன். இந்த பக்கம் மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. மேலே கட்டை பிடிக்கி மேலே எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். இப்போ வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கோம். பிளாக் கலர் ஒயர் சிவன் கண் நாட் வருது. பிளாக் கலர் ஒயரை மடித்து வச்சு ரெட் கலர் ஒயரை மேலே வச்சு ரெட் கலர் ஒயரில் ரூட் க்ரியேட் பண்ணி பிளாக் கலர் ஒயரை ரெட் கலர் ஒயருக்குள்ளே விட்டு நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ரெட் கலர் ஒயரில் அடுத்து நார்மல் நாட் போட போகிறோம். நம்ம சிவன் கண் நாட் போட்டோம். இப்போ நம்ம நார்மல் நாட் போடுறோம். நீங்கள் கேட்கலாம், சிவன் கண் நாட் போட்டால் ஏணிப்படி முடிச்சு போட முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏணிப்படி முடிச்சு நம்ம இதில் போட போகிறது கிடையாது. ஒயரை மட்டும்தான் சொருக போகிறோம். அதனால சிவன் கண் நாட்டில் தான் மேலே ஸ்டார்ட் பண்ணணும். எந்த நாட்டில் வருதோ அந்த நாட்டில். இப்போ நம்ம சிவன் கண் நாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுனால அடுத்த நாட் வந்து நார்மல் நாட் தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அடுத்தடுத்து நாட் போட்டுகிட்டே வருவோம். நம்ம
இப்போது சிவன் கண் நாட் வருது, லாஸ்ட் நாட்டு. சிவன் கண் நாட்டில் போட்டுட்டு நாட்டை ஒயரை கட் பண்ண வேணாம். 2 லைன் நம்ம வந்து ரெட் கலரில் போட போகிறோம், அதனால ஒயரை கட் பண்ண வேண்டாம். ஒயரை வச்சு நம்ம ஒரு வரிசை போட்டுட்டோம். இந்த ஒயரை கட் பண்ண வேணாம், அப்படியே பின்பக்கமாக கொண்டு வந்து நம்மளை பார்த்த மாதிரி அந்த ஒயரை கொண்டு வந்து இப்போ ரெட் கலர் ஒயரை டைட்டாக இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் கரெக்டாக ஒயரை வச்சுக்கோங்க. டைட்டாக இருந்தால் ஒயர் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். நாட்டை டைட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க ஒயர் லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லூஸாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப டைட்டாக இருந்தால் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்காது. இப்போ நாட்குள்ளே விட்டு எடுத்து அந்த ஒயரை ஈஸியாக போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒயர் சொருக தேவையில்லை, 2 வருஷம் போட்டதுனால ஒயர் சொருக தேவையில்லை. இப்போ 2 வருஷம் போட்டு முடிச்சிட்டோம். ரெட் கலர் ஒயர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ பிங்க் கலரில் ஒரு லைன் போட போகிறோம். அதுக்கு பிங்க் கலர் ஒயரை மேலே வச்சு ஃபஸ்ட்டு நாட் வந்து சிவன் கண் நாட் வருது. பிங்க் கலர் ஒயரை ட்விஸ்ட் பண்ணி பிளாக் கலர் ஒயரை ரன்னிங் ஒயருக்குள்ளே விட்டு எடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி சொருகிறதுக்கு பதிலாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி மடித்து வச்சுட்டு நம்ம நாட்ஸ் போட்டுட்டு வரலாம். அடுத்தடுத்து இப்படி மடித்து வச்சுட்டு நாட்ஸ் போட்டால் சொருகவும் தேவையில்லை, நமக்கு டைம் சேவ் ஆகும். பேஸ்கெட் போடுறத விட சொருகிறதுக்கு தான் டைம் அதிகமாகும், அதனால இந்த டைமை சேவ் பண்ணுவோம். அடுத்தடுத்து நம்ம நாட்ஸ் போட்டுட்டு வருவோம். பிங்க் கலரில் 2 வரிசை போட்டுட்டு இந்த பிங்க் கலரை பேக்கில் கொண்டு வந்து 2 வரிசை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. மிச்சம் இருக்க ஒயரெல்லாம் உள்ளுக்குள்ளே சொருகிட்டு இப்போ நம்ம கட்டைப்புடி போடுறதுக்கு 2 அடியில் ஸ்டாப் ரோல்வை கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நான் இப்போ சொருகி காட்டுறேன் உங்களுக்கு. 2ஆக கட் பண்ண ஸ்டாப் ரோலை நம்ம 2வது லைனில் சொருகிறோம். வரிசையாக சொருகிடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இப்படி சொருகிட்டால் பேஸ்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பேஸ்கெட்டோட கைப்பிடி வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இது போட்டு காட்டினேன். அப்புறம் நம்ம இந்த பக்கம் இருக்கிற ஒயரை ஒரு நாட் விட்டுட்டு வரிசையாக நம்ம கூட எப்படி சொருகுவோமோ அதே மாதிரி சொருகிக்கணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் சொருகிட்டு இப்போ இந்த பக்கம் சொருக போகிறோம். அந்த பெரிய பக்கத்தை எடுத்து இந்த பக்கம் சொருக போகிறோம். இந்த பக்கமும் அதே மாதிரி சொருகிட்டு கடைசி வரைக்கும் எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோ அகலம் விட்டுட்டு, இது போதுமானது விட்டுட்டு நம்ம இப்போ திருப்பி சொருகுவோம்.
இது வரைக்கும் சொருகிட்டோம். இந்த பக்கமும் ஒரு நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டில் அந்த ஸ்ட்ராப்போல் அடுத்தடுத்து இருக்க நாட்டுக்கு நம்ம சொருகுவோம். நம்ம சொருகி இருக்கதும் வெளியே தெரியாது. பேஸ்கெட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நம்ம டேப் போட்டு ஒட்டினாலும் சரி, இல்லை அப்படியே வச்சு நாட் போட்டாலும் சரி. அதுக்கு நாட் போடுறதுக்கு 4.5 அடியில் 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கேலில் 4.5 அடியில் 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்டில் 4 ஒயரையுமே உருட்டு கைப்பிடி எப்படி போடுவோம் அந்த மாதிரி போட போகிறோம். நம்ம ஒயர் வந்து சரிசமமாக வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. உருட்டு கைப்பிடி போடுவோம் இல்லையா, ஜட பின்னல் போட்ட மாதிரி ஒரு ஒயர் எடுத்து இன்னொரு ஒயர் மேலே வச்சு ரைட் ஹேண்ட் சைடு ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயரை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பின்னல் எப்படி போடுவோம் அதே மாதிரி ஒயரை செட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க ஒயரை கீழே தள்ளி, கீழே இருக்க ஒயரை மேலே தள்ளி கொண்டு வந்து ரைட்டு லெஃப்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் 4 ஒயர் இருக்கணும். நல்லா நாட்டை டைட் பண்ணிவிட்டு இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயரை நம்ம ஒயர் உள்ளே விட்டோம்ல, நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க நாட்டில் விட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து மேலே இருக்க ஒயரை கீழே தள்ளி, கீழே இருக்க ஒயரை மேலே கொண்டு வந்து, மேலே இருக்க ஒயரை கீழே தள்ளி, கீழே இருக்க ஒயரை மேலே கொண்டு வந்து அந்த ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடணும். இப்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஒயர் கொண்டு போகணும். அதே நாட்டில் நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதே நாட்டில் இன்செர்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து அடுத்தடுத்து உருட்டு கைப்பிடி போட்டுகிட்டே வரணும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயரை கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நாட் போட்டுகிட்டே வாங்க. உருட்டு கைப்பிடி எப்படி போடுவோமோ அதே மாதிரி நாட் போட்டுகிட்டே வாங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த நாட் வேணுன்னா நான் வந்து ப்ளைனாக போட்டு காட்டுறேன். இன்னொரு இதில் நான் வாயில் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். இப்போ வந்து சேம் அதே செகண்ட் ஹோலில் 2 நாட் விட்டு ரைட்லேருந்து லெஃப்ட் கொண்டு வரணும். கீழே இருக்க ஒயரை மேலே கொண்டு வந்து மேலே இருக்க ஒயரை கீழே தள்ளி, கீழே இருக்க ஒயரை மேலே இருக்க ஒயரை கீழே ஜட பின்னல் மாதிரி கொண்டு வந்துடணும். அதே நாட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இருக்க ஒயரை கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த பக்கமும் அதே மாதிரி கீழே இருக்க ஒயரை மேலே இருக்க ஒயரை கீழே கொண்டு வந்து 2 பக்கமும் 4 ஒயர் கரெக்டாக இருக்கும். அடுத்தடுத்த நாட்டில்
ஒயரை இன்சர்ட் பண்ணி கீழே இருக்க ஒயரை மேலே, மேலே இருக்க ஒயரை கீழே கொண்டு வந்து ஜடை பின்னல் மாதிரியே தான் இருக்கும். உருட்டு கைப்பிடி போட்டவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஹேண்டில். அப்பப்போ போட்டுட்டு நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஜடை பின்னல் மாதிரி போட்டுட்டு அடுத்தடுத்த ஒயரில் ஒயரை இன்சர்ட் பண்ணி லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சிட்டோம். போட்டுட்டு இதை அப்படியே ஜடை பின்னல் மாதிரியே ஒரு பக்கம் இருக்க ஒயரை இன்சர்ட் பண்ணுங்கள். ஒரு கையில் பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் பின்னி முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணணும். கடைசி ஹோல் இருக்குல்ல, அது வரைக்கும் போட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம். உருட்டு கைப்பிடி போட்டவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த நாட்டு 4 ஒயர் இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஒயரை மேலே, மேலே இருக்க ஒயரை கீழே, இப்படியே ஆர்டர் வைஸாக கொண்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு கையில் ஒரு ஒயரை பிடிச்சிட்டு 4 ஒயரையும் ஒரே நாட்டில் சொருக ட்ரை பண்ணுங்கள். ஒரே நாட்டில் சொருகிட்டு அதுக்கப்புறமேட்டு வரிசையாக சொருகுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஒயர் இருக்க வரைக்கும் சொருகிக்கோங்க. இதுக்கு 4.25 அடி ஒயரு கரெக்டாக தான் இருக்கும். நானும் 4.5 அடி ஒயர் எடுத்திருந்தேன். கடைசி வரைக்கும் நாட்டை சொருகலான்றதுக்காக. ஒயர் நிறையாவே பெருசாக இருந்துச்சு. நல்லா இழுத்து ஃபஸ்ட்டு சொருகிட்டு 4 ஒயரை இன்சர்ட் பண்ணி சொருகிட்டு அதுக்கப்புறம் நல்லா இழுத்து நேராக வரிசையாக சொருங்க, இல்லை க்ராஸாக சொருங்க. அவுந்துலாம் வராது. வரிசையாக சொருகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த வுட்லெஸ் ஒயர் பேஸ்கெட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.